ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் அருங்காட்சியகத்தில் இருக்கோம். இங்கே வந்து 10 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து 30 ரூபா, 10 வயசு கீழே இருக்கவங்களுக்கு வந்து 10 ரூபா நுழைவு கட்டணம். நம்ம கொடுத்து உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். இங்கே வந்து இப்போ அந்த காலத்தில் உள்ள பழங்காலத்து நாணயங்கள் அனைத்துமே ஓட்ட நாணயத்துலேருந்து எல்லாமே அங்கே இருக்குது. நம்ம அங்கே போய் எல்லா நாணயத்தையுமே, அந்த காலத்தில் உள்ள எல்லா நாணயத்தையுமே நம்ம போய் பார்க்கலாம். இது வந்து மிருகங்கள் வந்து அந்த மலையில் வாழ்கிறது, மிருகங்களை பதப்படுத்தி வச்சுருக்காங்க. அங்கே வந்து எல்லா மிருகங்களையுமே பதப்படுத்தி அவங்க வச்சுருக்காங்க. நம்ம அங்கே போய் பார்க்கலாம். நம்ம புலி, சிறுத்தை இதெல்லாம் பார்க்கணுன்னாலும் அங்கே போய் நம்ம போய் பார்க்கலாம். எல்லாத்தையுமே ஒரிஜினல் அப்படியே பதப்படுத்தி உயிரோட இருந்ததை பதப்படுத்தி வச்சுருக்காங்க. எல்லாத்தையுமே உள்ள எல்லா பறவைகள் எல்லாத்தையுமே பதப்படுத்தி வச்சுருக்காங்க. முதலை, புலி, நரி, சிங்கம், பாம்பு முதற்கொண்டு எல்லாத்தையும் பதப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் உள்ள அந்த காலத்தில் உள்ள பானைகள், அப்புறம் சங்கு, சின்னதுலேருந்து பெருசாக வளர்ச்சி அடைகிற மாதிரி அந்த சிறுசுலேருந்து பெருசு வரை எடுத்து வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் உள்ள எல்லாமே, அந்த காலத்தில் உள்ள மரங்கள், பூ, ஆண் பூ, பெண் பூ எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இதில் ஆண் பெண் ரெண்டுமே சேர்ந்தது இருக்குது. ஆண் பெண் இரண்டுமே சேர்ந்த விதை, இன விதை. பறவைகள் எல்லாத்தையுமே அப்படி பதப்படுத்தி ஷோகேஸில் மேலே எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து சங்கு, என்னென்ன வகை சங்கு இருக்கோ அனைத்து சங்கையுமே இங்கே வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இந்த ஆந்தை பதப்படுத்தி வச்சுருக்காங்க. மேலே கழுகு எல்லாத்தையுமே பதப்படுத்தி வச்சுருக்காங்க. சின்ன சங்குலேருந்து பெரிய சங்கு வரைய சோவி எல்லாமே இருக்காங்க. வந்து நண்டோட ஓடு, மேலே இருக்க ஓடு, இது பூச்சிகள் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம கூட்டு போய் காமிக்கணும். இப்போ இருந்தே நம்ம அதெல்லாம் காமிச்சாலும் பிற்காலத்தில் அதுகளுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் அதிகமாகும். இது வந்து அந்த கதம்ப வண்டு கூடு, எல்லா பாம்பு வகைகளோட இதையும் பதப்படுத்தி உள்ளே வச்சுருக்காங்க. பாட்டிலாக இன்னும் எத்தனை வகை பாம்பு இருக்கோ அத்தனை வகை பாம்பையுமே பதப்படுத்தி உள்ளே வச்சுருக்காங்க. ஊதல் மீன் பாம்பு, கிளி மீன், ஊதல் மீன், அதுக்கப்புறம் மீன் வகைகள், சாரப்பாம்பு, அந்த பார்த்தீங்களா பாட்டிலுக்குள்ளே வச்சுருக்காங்க. சிங்க மீன் அங்கிட்டு இருக்கிறது, மண்புழுவை கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே எடுத்து உள்ள வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, பூநாகம், அதுதான் வந்து பூநாகம். பூவில் மல்லிகைப்பூ இந்த மாதிரி பூவில் வந்து அந்த நாகம் இருக்குமா. இது வந்து இரம்பு மீனோட இது பதப்படுத்தி எடுத்து வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே. கௌதாரி முட்டை, எல்லா வகை முட்டை, எல்லா வகை பறவைகளோட முட்டை, பாம்புகளோட முட்டை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்காங்க. தேள், எல்லா வகையுமே இருக்குது. தேள் இருக்குது, நட்டுவாக்காளி இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குங்க. திமிங்கலத்தோட முதுகெலும்பு, காட்டுப்பூனை, பழுப்பு நிற கழுகான், நிறையா இருக்குதுங்க. இங்கே எல்லாத்தையுமே இங்கே வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. மலைப்பாம்பு, சாரப்பாம்பு, இங்கே பார்த்தீங்களா, குட்டி பாம்புலேருந்து பெரிய பாம்பு வரை எல்லா பாம்பையுமே பதப்படுத்தி எடுத்து பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அவங்க பூரா எவ்வளோ பெரிய பெரிய பாம்பாக இருக்குது. எல்லா வகையான பாம்புமே இங்கே இருக்குது. சாரப்பாம்பு பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய பாம்பை தினோடு பாட்டிலுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் அந்த பாம்பை பார்த்தாலே நடுங்கிடும். நாகப்பாம்பு, கண்ணாடி விரியன், எல்லா வகை பாம்புமே இந்த இதில் உள்ள பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. நட்டுவாக்காளி பார்த்தீங்களா, நட்டுவாக்காளி இது நச்சுள்ள சிலந்தி. சிலந்தி பூச்சி வந்து நச்சுள்ள சிலந்தி, விஷமுள்ள சிலந்தி. அது
மலைப்பாம்பு பதப்படுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே எடுத்து எவ்வளோ நீளமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இது மலைப்பாம்பு, இது சாரப்பாம்பு. மிருகங்களோட வளர்ச்சி குட்டியிலேருந்து அது பெருசாக வர வரை எல்லாத்தையுமே அவங்க எடுத்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. தவளை கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே எடுத்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. பச்சோந்தி இருக்குது, சின்ன வெட்டுக்கிளிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்காங்க. வவ்வால் குட்டி இருக்குது, எல்லாமே பதப்படுத்தி வச்சுருக்காங்க. எது பார்க்க ஆசைப்படுமோ அதை அங்கே போய் நம்ம போய் உயிரோடு போய் அதே மிருகங்களை புறமே பதப்படுத்தி வச்சுருக்காங்க. அது வந்து காட்டு நாயோட எலும்பு புறம். பறவைகள், குருவிகள், எல்லா குருவிகளையுமே பதப்படுத்தி எடுத்து வச்சுருக்காங்க. பாருங்களேன், அப்படியே உண்மையிலேயே நிற்கிற மணி இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே பதப்படுத்தி வச்சது தாங்க, எல்லாமே ஒரிஜினல் தான். எல்லாத்தையுமே பதப்படுத்தி அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க ஷோகேஸாக. கூட்டு போங்க, இந்த வயசுலேருந்து சின்ன பிள்ளைகளை நம்ம கூட்டு போய் இதெல்லாம் காமிச்சா தான் அதில் ஜென்ரல் நாலேஜ் அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ இருந்து எல்லாத்தையுமே நம்ம பழக்கி விடணும் சின்ன பிள்ளைகளுக்கு. கொடைக்கானல் போகும்போது மறக்காமல் போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. இதுவரைக்கும் கொடைக்கானல் போனவங்க இதெல்லாம் பார்க்காம வந்தீங்கன்னா மறக்காமல் குழந்தைங்களை கூப்பிட்டு போய் பார்த்துட்டு வாங்க. திண்டுக்கல் ரோட்டில் இறங்குற வழியிலேயே தான் இருக்குது. இது வந்து குழந்தைகளையும் அப்படியே இது பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? 6 மாதம் இதுலேருந்து சிறுசுலேருந்து இது 4 மாதம், 5 மாதம், இது 5 மாதம், இது 6 மாதம் இப்படி இருக்கும் பார்த்தீங்களா? 7 மாதத்தில் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருது. இது 8 மாதம், 8 மாதத்தில் தலையில் முடிய வளர்ந்துருது பார்த்தீங்களா? இது 10 மாதம், ஒரு குழந்தைய முழுசாகிடுது. இது பூராமே இப்போ அந்த காலத்து கற்கள், கலராக உள்ள கற்கள் எல்லாத்தையுமே இத்தனை வகை கல் இருக்குன்ட்டு அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. இது பூரா பல வகையான பறவைகள். மேலே பார்த்திங்களா எவ்வளோ பெரிய 2 கொம்பு வச்ச இது வந்து பாம்போட சட்டை. 12 அடி நீளம் உள்ளது, 14 அடி நீளம் உள்ள சட்டை. தோல், அந்த பாம்போட தோல் உரித்து வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே. எல்லா பட்டாம்பூச்சி, இத்தனை வகை பட்டாம்பூச்சி இருக்குன்னு பார்த்தீங்களா? நமக்குலாம் தெரிஞ்சது ஒரு 2 வகை 3 வகை பட்டாம்பூச்சி தான் தெரியும். அங்கே எத்தனை வகை பட்டாம்பூச்சி இருக்குன்னு பார்த்தீங்களா? இது வந்து குறிஞ்சிப்பூ, அந்த குறிஞ்சிப்பூ செடியை எடுத்து வச்சுருக்காங்க. இது 6 அடி நீளமுள்ள பாம்பு தோல். இது முட்டை, எத்தனை வகை பறவைகள் முட்டை இருக்கோ எல்லா வகை முட்டையுமே எடுத்து வச்சுருக்காங்க. பாருங்கள் எத்தனை வகையான பட்டாம்பூச்சிகள் இருக்குங்க, வண்ணத்து பூச்சிகள். இது மயிலோட இறகு, தோல் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. இது கூட வெட்டிக்கிளி, தட்டான் எல்லாத்தையுமே எடுத்து ஷோகேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. புள்ளிமான் தோல் இது வந்து. இதில் இன்னும் எத்தனை வகை பட்டாம்பூச்சி இருக்குன்னு பார்த்தீங்களா? பூரா குட்டி பூச்சி, இந்த கதம்பை வண்டு, என்னென்னா வண்டு இருக்கோ எல்லாமே, தட்டான் எல்லாமே. அந்த இன்னொரு பூச்சி என்ன சொல்லுவாங்களே, பச்சை கலரில் இருக்கும், அது எந்த பக்கம் மழை வருதுன்னு கரெக்டாக சொல்லுவோம். அந்த பூச்சி எல்லாத்தையுமே வந்து அவங்க ஷோகேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே பாருங்களேன், எல்லா வகை அந்த ஓநாய், நரி எல்லாத்தையுமே பதப்படுத்தி எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். மேலே ஒரு எருமை மாட்டு தலை ஒன்று நிற்கிது. இங்கே பாருங்கள், அது சிறுத்தையாக என்னன்னு தெரியல, மேலே இருக்குது, அது சிறுத்தை ஒன்று இருக்குது. வவ்வால், அணில் எல்லாமே பதப்படுத்தி எடுத்து வச்சுருக்காங்க மலையில். ஷோகேஸ்குள்ளே மலையில் வந்து எல்லாத்தையுமே பதப்படுத்தி எடுத்து வச்சுருக்காங்க. மான்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்காங்க. கரடியோட தோலுங்க அது.
பூரா எத்தனை வகை வண்ணத்து பூச்சி இருக்குன்னு பார்த்தீங்களா, கலர் கலராக. சங்கு எத்தனை வகை சங்கு இருக்குன்னு பாருங்கள். யானையோட தலை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். கடல் விசிறி, சங்குகள், நாணயங்கள், அந்த காலத்தில் உள்ள நாணயங்கள், எல்லா வகை நாணயங்களுமே வச்சுருக்காங்க அங்கே. கடல் யானையா பார்த்துருக்கீங்களா? அது கடல் யானையோட எலும்பு, மேலே ஒரு எறும்பு மாட்டு தலை இருக்குது பாருங்கள். கொம்பு எவ்வளோ அழகா அப்படியே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? எல்லாத்தையும் இங்கே பாருங்களேன், எல்லாத்தையுமே வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. தேன் ராட்டு, தேன் கூடு, இது வந்து தேன் ராட்டு. சின்ன ராட்டுலேருந்து பெரிய ராட்டு வரை எல்லாமே இருக்குது. கதம்பொண்டு இருக்குது, கதம்பொண்டோட ராட்டு இருக்குது. இந்த மியூசியத்தில் வந்து எல்லாத்தையுமே வந்து பாருங்கள். காட்டு பண்ணி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இது குழந்தை, 10 மாதம் வளர்ச்சி அடைந்த குழந்தை. இது மானு. அவ்வளோதாங்க. சரி, வந்து பார்த்துட்டு அப்படியே வந்ததுக்கு எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க நம்மளும். மேலே இது வந்து மலையில் தாங்க, மேலே தாங்க இருக்குது. அப்படி இறங்கும்போது அப்படியே இயற்கை அப்படி சூப்பராக இருக்குங்க. எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே நம்ம மாட்டுக்கு இறங்கி வரலாம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? மேலே காலேஜ் ஒன்று இருக்குது, ஹாஸ்டல் இருக்குது, காலேஜும் இருக்குது, மேலே படிக்கிறாங்க, ஸ்கூல் இருக்குது. இந்த மியூசியம் பக்கத்துலேயே இருக்குங்க எல்லாமே. இதாங்க என்ட்ரன்ஸ் கதவு. சைடில் இதில் கூடி தான் நம்ம மேலே ஏறி போகணும். அப்படியே கிளம்பி போயிட்டு வரோங்க. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.